போயிடுச்சுமா? எல்லாம் எவ்வளவு பொருள் போயிடுச்சு. மழை பெய்ஞ்சாலும் இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு. வாஷிங் மிஷின், டிவி குழந்தைக்கு துணி இல்லாத ரொம்ப கஷ்டமா பக்கத்து வீட்டுல துணி வாங்கி போடுறேன், கீழே ஃப்ரெண்டு வீட்டுல துணி வாங்கி போட்டுனுக்குறேன். இந்த மாதிரி இருந்தா எப்படி எங்களுக்கு சொல்லுவோம்? வருஷம் இந்த மாதிரி தான் பாதிக்கப்படுது. காவா வயிற்று தூக்கி கொடுத்தா போதும். மெயின் என்ன தண்ணி, காவா தண்ணி தான் வீட்டு உள்ள வருது. இந்த மழைக்கே இவ்வளவு தண்ணி. தண்ணி வந்து எங்கள் வீட்டு உள்ள ரொம்பிச்சுங்க மேடம். வீட்டில் எல்லா புழுவும் போயிடுச்சு. புழுங்க வேற நிறைய மெதுங்குது. அது எங்கள் காலு கையெல்லாம் வேறு குட்டி 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 குட்டியாக இருக்குது, ஏறுது. கவுன்சிலர் சொன்னேன், கவுன்சிலர் வந்து பார்த்துட்டு மோட்டரை செட் பண்ணிட்டு போயிட்டாரு. நேற்று போன கரண்ட்டு இன்னும் வரல. குழந்தைங்களுக்கு ஒரு ஜெட்டி இல்லை, கீழ் வீட்டில் வாங்கி போடுறோம், சோறு இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைம்மா, அதிகாரிகள்லாம் வராங்க, அதாவது பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த அடுத்து இன்னும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. மழைக்கு ஒரு ட்ரைனேஜ் போட்டாங்க, அது தண்ணி போல். டாய்லெட்டு ஃபுல்லாகுது. டாய்லெட்டு மெதிக்க வீட்டில் வருது, நாங்கள் அதில் தான் உக்காந்துருக்குறோம். மழை தண்ணியோட எலெக்ஷனுக்கு தான் வராங்க அதிகாரிங்க. அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா போயிடுறாங்க. எங்களுக்கு எதுவும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் தண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் இந்த மோட்டர் செட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் போது மழை பெஞ்சுன்னு இந்த ஏரியாவில் டக்குன்னு நின்றுது தண்ணி. அந்த நேரத்துக்கு வந்து போறாங்க, தண்ணி போயிட்டு திரும்பி தண்ணி நின்று